பீகார் முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான சுஷில் குமார் மோடி காலமானார். அவருக்கு வயது 72. 1952ஆம் ஆண்டு பிறந்த சுஷில் குமார் மோடி கடந்த 2005 முதல் 2013 வரையிலும் 2017 முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலும் பீகார் மாநில துணை முதலமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர், சட்ட மேலவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினராக இருந்துள்ள சுஷில் குமார் மோடி தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்து வந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் அவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுஷில் குமார் மோடி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்குகள் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுஷில் குமார் மோடி மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், பீகார் முன்னாள் முதல்வர் உட்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சுஷில் குமார் மோடி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்று கூறியுள்ளார். இதேபோன்று சுஷில் குமார் மோடியின் மறைவு செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் பீகாரில் பாஜகவின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். ஜிஎஸ்டி நிறைவேற்றப்பட்டதில் சுஷில் குமார் மோடி ஆற்றிய பங்கு எப்போதும் நினைவு கூறப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் தனது நண்பரும் சகோதரருமான சுஷில் குமார் மோடி மறைவு செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, JP நட்டா, யோகி ஆதித்யநாத் உட்பட பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.